ஐநன்பா ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷனு. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணினன்பா. அதுமாதிரி அப்போ தான் வந்து நான் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் வரும். ஒரு லைக் போட்டுருங்க. அந்த லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணோம். வந்து நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். என்ன பொசிஷனுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேடு வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 வந்து விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் 2024. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இந்த டெஸ்ட்டுக்குன்னு வந்து இப்போ வந்து இதுக்கு மெயின் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவங்களே வந்து மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின் டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 1 செப்டம்பர் தான் வந்து மெயின் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னு பார்த்தா நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும். ஏதாவது யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து நீங்கள் வந்து 10th 12th டிப்ளமோ இல்லைன்னா கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படி ஃபஸ்ட்டு வந்துருப்பீங்களா. எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் 60% வந்து மினிமம் வந்து மார்க் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேவா? ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து 27க்கு மேலே இருக்கக்கூடாது. 27க்குள்ளே தான் வந்து இருக்கணும். 1997க்கு முன்னாடி பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னால் 32 வரைக்கும் இருக்கலாம். 32க்கு அப்பா அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுக்கு வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா? அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 60% வந்து மார்க் எடுத்துக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபெடரல் பேங்கில் வந்து என்ன பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 1 to 30 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சான்ஸுக்கு மேலே நீங்கள் அப்பியர்டு ஆகக்கூடாது. அப்படின்னு ஆனீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து 3 years வந்து கிராஜுவேஷன் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். பிஜி வந்து 2 years நீங்கள் வந்து கம்பல்சரியாக மினிமம் படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்லாம் ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து சொல்கிற டைமில் நீங்கள் வந்து டைமுக்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர் வைஸ் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு செமஸ்டர் மார்க் ஷீட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அவைலபிள் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வச்சுருக்கோம். மினிமம் அக்ரிகேட் பர்சன்டேஜ் வந்து 10th 12th வந்து 60% வந்து வச்சுருக்கணும். அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே வந்து 48,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து அலோவன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னென்ன அலோவன்ஸ் இருக்குன்னு பார்த்தா லீஸ் ரெண்டலு, ஹவுஸ் ரெண்ட்டு, சிட்டி கன்வீனியன்ஸ் அலோவன்ஸு, மெடிக்கல் அண்ட் அதர் அலோவன்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது ஒரு நல்ல ஜாப் தான். லொக்கேஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேடுக்கு வந்து போஸ்டிங் வந்து லொக்கேஷன் போஸ்டிங் போகிறாங்களா அந்த லொக்கேஷன் எப்படின்னா இந்தியாவில் வந்து எங்கெல்லாம் ஃபெடரல் பேங்க் இருக்குதோ அதுக்கேற்ற மாரி வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து போடுவாங்க. பீரியட் ஆஃப் ப்ராபேஷன் வந்து 2 yearsனு வந்து சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்,
அதர் மோடு வந்து எக்ஸ்ட்ரா கூடயும் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஒரு ரவுண்டும் வந்து எலிமினேஷன் ரவுண்ட் தான். ஒரு ரவுண்ட்லேயும் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் மட்டும் தான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போகிற மாரி இருக்கும். ஓகேவா? எல்லாமே வந்து விர்ச்சுவல் மோடு தான், ஆன்லைன் மோடில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லேப்டாப்பு வந்து தேவை. சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் சென்டர் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூரு, பெல்ஜியம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நியர்பையில் என்ன லொக்கேஷன் இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது வந்து 31 ஜூலை 2024 to 12 ஆகஸ்ட் 2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரியரில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு ப்ராசஸாகவே கொடுத்துருக்காங்க, ப்ரொசீஜர் மாதிரி. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதர்ஸுக்கெலாம் வந்து 700 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் இல்லைனா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 140 மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து பே பண்ணலாம், எந்த மோடில் நீங்கள் பே பண்ணலாம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து ஒரு தடவை படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கைட்லைன்ஸ் அண்ட் ஸ்கேனிங் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி, இமேஜ், சிக்னேச்சர் இமேஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த மெத்தடில் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், என்ன எம்பிக்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் வந்து ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன சிலபஸ் வந்து இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து 75 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ வந்து சிலபஸ் வந்து வேர்பல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 மார்க்ஸு, லாஜிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் வந்து 20 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சுக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 100 மார்க் வந்து எழுதுகிற மாரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. ஒரு ஆன்சருக்கு வந்து 0.25 வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளியராக வந்து படித்து பாருங்கள். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் கனெக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம கைட்லைன்ஸ் வந்து விஷுவலி இம்பேர்ட் கேண்டிடேட், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் சொல்லலை. டோட்டலாக எத்தனை வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வரையும் மென்ஷன் பண்ணலை. இது வந்து ஃப்யூச்சரில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கெல்லாம் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல தருணம், நல்ல வாய்ப்பு இது. ஸோ யாருக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் பிஜி முடித்தவங்க அவங்களாம் வந்து நல்லாவே அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதில் வந்து இன்டர்வியூ இருக்கும். அவ்வளோதான். வேக்கண்ட் அவங்க எதுவும் வந்து சொல்லலை. ஸோ வேக்கண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறேங்க இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கிறவங்க. ஓகே நண்பா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனில் வந்து பார்ப்போம் நண்பா. பாய் நண்பா.